ஹாய் ஆல், பிரைஸ் காட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலவேளையில கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் பெரிய நன்மைகளை செய்வார், கவலைப்படாதீங்க. அவருடைய நாமம் பலத்த துருகமாக உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வரும். இந்த காலவேளையில இன்றைக்கு ஒரு அருமையான தெய்வ வார்த்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். நீதிமொழிகள் 24:16 சொல்லுது, நீதிமான் எவ்வளவு தடவை விழுந்தாலும் அவன் மீண்டும் எழுந்திருப்பான் என்று சொல்லி. எத்தனை புரியுது? நீதிமான் எவ்வளவு தடவை கீழே விழுந்தாலும் அவன் மீண்டும் எழுந்திருப்பான்னு சொல்லி. அதாவது எவ்வளவு பேர் அவனை தோக்கடிக்க நினைச்சாலும், எவ்வளவு பேரு அவனை கொல்லணும்னு நினைச்சா கூட, எவ்வளவு பேரு நாசமா போயிடணும், அவன் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சா கூட மீண்டும் அவங்க எழுந்து நிற்பாங்களாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. அப்ப நீங்க ஒரு வார்த்தை எனக்கு கேட்கலாம், அப்ப நீதிமான் அதுல மென்ஷன் ஆகுது, நான் நீதிமானான்னு சொல்லி. கண்டிப்பா நீங்க நீதிமானு தான். ஏன்னு கேளுங்களேன், நீங்க நீதிமான் ஆயிட்டீங்க. எப்படின்னா, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில ரத்தத்தை சிந்தினபடினால. எத்தனை பேருக்கு புரியுது? வேதம் சொல்ற அவருடைய ரத்தத்தினால நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம் என்று சொல்லி, அவருடைய ஜீவனை கொடுத்து உங்களை அவர் நீதிமானாக கூட என்ன பண்ணிருக்காரு, ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, கவலைப்படாதீங்க. சின்ன சின்ன தவறுகள், பாவங்களை நிச்சயமாக கர்த்தர் மன்னிப்பார். ஒரு விஷயம் சொல்லிட்டுங்களா, ஏன் நான் விழுந்துட்டே இருக்கிறேன் நீங்க நினைச்சா கூட, நீங்க பாருங்க, எழுந்து நிக்கிறீங்க. எவ்வளவு தடவை உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் உங்க மனசுல பிரச்சனை இருக்குதுன்னு தான் தோணுது, ஆனா அந்த பிரச்சனை நீங்க எழுந்து நடந்துதான் இருக்கிறீங்க. ஏன்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களோட கூட இருக்கிறார். மீண்டும் சொல்ற, உங்களுடைய எதிரிகள், உங்களுடைய சத்துருக்கள் எவ்வளவு தடவை உங்களை கீழே தள்ளி உங்களை எல்லா விதத்திலையும் ஒரு வழி பண்ண நினைச்சா கூட நீங்க மீண்டும் எழுந்திருச்சு கம்பீரமாக நடப்பீங்க, நிற்பீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல. நான் மீண்டும் சொல்றேன், நீங்க எவ்வளவு தடவை விழுந்தாலும், இன்னும் கோடி தடவை விழுந்தாலும், கோடி தடவும் உங்களை கைப்பிடிச்சு தூக்க கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு துணையாக இருக்கிறார். கவலைப்படாதீங்க. இந்த காலவேளையில யாராவது நான் விழுந்துட்டு இருக்கிறேன், எப்படி எழுந்திருக்கிறது தெரியல, நான் ரொம்ப தோத்துட்டு இருக்கிறேன், எப்படி மீண்டும் நான் மேல வருவேன்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இன்றைக்கு உங்களுக்கு இந்த வார்த்தை உங்களை உயிரோட கூட எழுப்பி உங்கள் வாழ்க்கையில என்ன தேவையோ அந்த தேவைகளை கர்த்தர் சந்திச்சு மீண்டும் எல்லாருக்கும் முன்பாக, நீங்கள் ஜாதி ஜனங்களுக்கு முன்பாக கம்பீரமா நடப்பீங்க. கம்பீரமாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன்பாக அவர் போய் உங்கள் வழிகளை செம்மைப்படுத்தி, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் சரிப்படுத்தி, எல்லாரும் இப்படி வாயில கை வைக்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி கொடுப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, என் தேவனாகிய கர்த்தாவே, அருமையான வார்த்தைக்கு நன்றி. எஸ் லார்ட், எவ்வளவு தடவை நாங்கள் விழுந்தாலும் மீண்டும் எழுந்திருக்கிற கிருபை நீங்க கொடுக்கறதுக்காக நன்றி. உங்க நாம மகிமைப்பட்டோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக. ஆமென். அன்பு பிள்ளைகளே, கவலைப்படாதீங்க. நீங்க விழுந்து எழுந்துச்சுட்டே இருக்கிறீங்க, அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் விழுந்துட்டு நீங்க யோசிச்சுட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கிறீங்க, ஆனா விழுந்தாலும் நீங்க எழுந்துட்டு இருக்கீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. கவலைப்படாதீங்க. ஆண்டவர் பெரிய நன்மைகளை செய்வார். இந்த புதிய நாள்ல கூட மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். அது வரைக்கும் நண்பர் ரட்சகராக இயேசு கிறிஸ்து உங்களோட கூட வாசம் பண்ணுவாராக. ஆமென்.